ஆ சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தமிழ் வந்துட்டோம். பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிடலாம். அவங்க கிட்ட தான் இருக்கு. சார், நீங்க பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஆள்னு எனக்கு தெரியும். எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி சார். வர்ற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதான் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது. அவங்க எதுக்கு வரணும்? பிரசன்டேஷன் தான் நாங்க பார்த்துட்டோமே. நேத்து நைட்டே தமிழ் மேடம் எங்களுக்கு பிரசன்டேஷனை கம்ப்ளீட்டா அனுப்பி வச்சுட்டாங்களே. அதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இது வரைக்கும் நாங்க சைன் பண்ண ப்ராடக்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை வர வச்சுட்டாங்க. ஏன்னா பிரசன்டேஷன் அந்த மாதிரி இருந்தது. நாங்க மட்டும் இல்ல மேடம், எங்க பாஸும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சரி, நேர்ல வந்துதான் அக்ரிமெண்ட் போடணுங்கிற தேவை இருந்ததுனால நாங்க நேர்ல வந்தோம். பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள், சைன் பண்ண ஒரு நாள்னு நாங்க டிலே பண்ண விரும்பல மேடம். உங்க மெத்தட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். நீங்க வந்த உடனே சொன்னீங்க இல்லையா, உங்க ப்ராடக்ட்டை நாங்க பர்ச்சேஸ் பண்ணா லைஃப் டைம் மெம்பர் ஆயிடுவீங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த பிரசன்டேஷன் நாங்க பார்த்ததுமே அந்த மைண்ட் செட்டுக்கு நாங்க வந்துட்டோம். எந்த ப்ராடக்ட் ஓனர்ஸுமே தங்களோட கிளைண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸை இன்னொரு கிளைண்ட் கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணிக்கலான்னு தமிழ் மேடம் கிளைண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் அந்த கிளைண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசணும். எல்லாரும் 100% திருப்தியா இருக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு மேல நாங்க எதுக்கு மேடம் டிலே பண்ணணும்? நீங்க கோட் பண்ண மார்ஜினுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க சைன் பண்ணிக்கிறோம். நீ இந்த வீட்டோட மருமகன்னு இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்ட. என்ன மீனா, உன் மருமக இவ்ளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கா, நீ வாழ்த்து சொல்ல மாட்டியா? ஐயோ சொல்றத. கங்க்ராட்ஸ், சூப்பர், கலக்கிட்ட. தமிழ் மருமகளா மாமியாரையும் விட்டு தரல, என் வாரிசா வேலையும் விட்டு தரல. சாதிச்சிட்டா. பெஸ்ட் மருமகன்னு ப்ரூவ் பண்ணிட்டா. சிபி, நீயும் தானே கூட இருந்த, விஷ் பண்ண மாட்டியா? கங்க்ராட்ஸ். அப்புறம் உன் மருமகளுக்கு ஸ்வீட் கொடுத்தியா? எதுக்குண்ணே? அட, அவ சாதிச்சிட்டால. ஏன்னா நீ வேற. ஆனா அவ பெரிய சாமர்த்தியசாலிமா. நீயும் அவளை என்னென்னமோலாம் பண்ணணும்னு ட்ரை பண்ற. ஆனா அவ உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு உன்னை அடிச்சு நொறுக்கி போட்டு மேல போயிட்டே இருக்காளே. என்ன மீனா, வருத்தப்படுறியா? இல்ல. ஏங்க, மீனா வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் மீனா மருமக தானே ஜெயிச்சிருக்கா. மருமக ஜெயிக்கிறதுல மாமியாருக்கு பெருமை தானே. என்ன நீ என்ன கிண்டல் பண்றீங்களா? சேச்சே, நான் எதுக்கு மீனா உன்னை கிண்டல் பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் ஒற்றுமையா புரிதலா வாழ்ந்தீங்கன்னா லைஃப்ல மட்டும் இல்ல, பிசினஸ்ல நான் உருவாக்குன சாம்ராஜ்யத்தை விட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவீங்க. சானு, எனக்கு தமிழ் மேல இருக்கிற டேலண்ட், திறமை மேலையும் எந்த சந்தேகமும் வந்ததே இல்லை. ஏன்னா அவ இங்க இருக்கிற எல்லாரையும் விட ரொம்ப டேலண்டானவ. அவ செஞ்சதுல சில விஷயம் தான் சார் உனக்கு தெரியும். இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அவளோட திறமையை பார்த்து நான் எத்தனையோ தடவை வாயடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாம தமிழ் என்னெல்லாம் பண்ணிருக்கா?
அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும் ஜானு. தெரியும் போது அது என்ன சர்ப்ரைஸ்னு உனக்கு தெரிய வரும். அதோட ரிசல்ட் இப்ப தெரியாது, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இல்ல தமிழ்? சிபி, தமிழ் கூட நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும். மனசு சந்தோஷமா இருந்தாதான் நாம செய்யற வேலையில கவனம் இருக்கும். தமிழை விட ஒரு பெஸ்டான பொண்ண இந்த லைஃப்ல உன்னால பார்க்கவே முடியாது. கரெக்ட் ஜானு, கரெக்ட். தமிழ் அளவுக்கு திறமையான பொண்ண பார்க்க முடியுமா? அக்கா விட்டுருக்கா. வாடி. இப்ப பணம் இல்லக்கா, ஏற்பாடு பண்ணி தரேன்க்கா. பணம் கொஞ்சம் வாங்கும்போது பொறுத்துக்கோக்கா. மட்டும் என் வீடு தேடி வந்து வாங்க வேண்டியது. தந்துடுறேன்க்கா. அந்த பணத்தை திருப்பி வாங்க நான் உன் வீட்டுக்கு வரணுமா? இல்லக்கா, அப்படிலாம் இல்லக்கா. ஏண்டா உனக்கெல்லாம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வக்கு இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா மீச வேட்டி சட்டை? 4 மாசமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப 2 மாசத்துல திருப்பி கொடுக்கறேன்னு இல்லக்கா, சொல்ற. கண்டிப்பா கொடுத்துறேன்க்கா. ஏய் உன்னை எல்லாம் அக்கா, அக்கா, அக்கா. ஏய், வேணாக்கா. ஏய், அக்கா, அக்கா, ஏய். அக்கா, விட்டுருங்கக்கா. ஏய், 500 விடுடி. ரூபாய் தான்க்கா பணம் இருக்கு. விடுடி. என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட ஏய், பணம் வச்சிருக்கேன். இங்க வட்டி கட்ட காசுல என் புள்ளைய ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணுமா? விட்டான் பாரு அப்படியே. இது ஒரு தடவை விட்டுருங்க. போயே 4 எரும மாடு 4 பண்ணிய வாங்கி கொடு மேய்க்கட்டும். வந்துட்டா. காசை வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டியா நீ? ஆ? அவ வட்டிக்கு கொடுக்கறவளாச்சே, கந்து வட்டிக்காரி. அவளை பார்த்து ஊரே பயப்படுமே தமிழே. அவ இதுக்கு ஒண்ணு பார்க்க வந்தா? ம். ம்ஹும். அடேங்கப்பா, பெரிய வீடுதான். எவ்வளோ பெரிய பங்களா. பரவாயில்லையே, பெரிய ஃபேமிலியில தான் வாக்கப்பட்டிருப்ப போல. அன்னைக்கு அந்த கல்யாணம் நின்னு போனதும் ஒரு வகையில நல்லதுதான் இல்ல? அக்கா, நீங்க யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? தோ இப்ப புரிஞ்சிரும். இத படிச்சு பாரு, புரியும். என்ன இது? இதுல எங்க அப்பா 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறதா எழுதிருக்கு. எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆமா, அக்கா, வெளியில போய் பேசலாமா? ஓ, வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, கடனை திருப்பி கொடுக்கலனா தானே வீட்டுக்கு தெரிய வைக்கணும்.